The kitchen with viewers எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மசாலா பொடி வெரைட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கரம் மசாலா இருக்கு இல்லையா, நம்ம நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே கரம் மசாலா வந்து தவிர்க்க முடியாத ஒரு மசாலா ஐட்டம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து என்னோடய செகண்ட் பேட்ச். ஆல்ரெடி இந்த ஒரு 2 ட்ரிப்பு போயிட்டு வந்தோம். அதிலேருந்து அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் அங்கேயே கொஞ்சம் நல்லா சீப்பாகவும் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஹில் ஸ்டேஷன் பக்கம் இப்போ நம்ம நீங்கள் கோடையில் கும்ளி சைடெல்லாம் போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இது நாங்கள் அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் டைம் குமிழி தேனி சைட் போகும்போது வாங்கிட்டு வந்த ஸ்பைசஸ் தான். என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். கொத்தமல்லி வந்து விதைகள் இருக்கு இல்லையா, இது ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அது போக மற்ற எல்லா வெரைட்டியுமே கிட்டத்தட்ட வந்து ஈக்குவல் அமௌண்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் முன்னும் பின்னும் இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சோம்பு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் இது இருக்கு இல்லையா ஏலக்காய். அப்புறம் இதுவும் ஏலக்காய் தான். இது வந்து கருப்பு படி எலாச்சிம்பாங்க ஹிந்தியில், கருப்பு ஏலக்காய், கருப்பு கலர். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அந்த நல்ல ஒரு டார்க் கலர் கொடுக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற கலருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷனில். இது வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 வரும் இது. அதுபோல் மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் வந்து அரையாது முழுசாக போட்டால், அதனால் இப்படி அந்த நம்ம இடிக்கிற குழம்பு இருக்கு இல்லையா, அதில் போட்டு இடித்து வச்சுருக்கேன் ஒரு ஜாதிக்காய். அப்புறம் வந்துட்டு கிராம்பு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன். பட்டை வந்துட்டு ஒரு 1 இன்ச் சைஸ் பட்டை வந்துட்டு ஒரு 7-8 பீஸ் எடுத்திருக்கேன். அது போக நல்லா ஒரு கைப்பிடி அளவு நம்ம பிரிஞ்சி இலை, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்களே, அது இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு இரும்பு சட்டி வந்துட்டு காய வச்சுட்டேன், கடாயை. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு நிதானமான ஹீட்டில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு இதில் வறுத்துற வேண்டியதுதான். நான் வந்து இப்போ சீரகம் சேர்த்துறேன், சோம்பு, கருப்பு ஏலக்காய், நம்ம சாதா ஏலக்காய், மிளகு. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் காமிக்கும் போது ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து இந்த ஜாதி பத்திரிம்பாங்க இல்லையா, ஜாதிக்காவோட மேலே இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கிராம்பு, பட்டை. நான் எப்போதும் போல் எல்லா இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டு வந்துட்டு கீழே கொடுத்துட்றேன், ஸோ மெஷர்மெண்ட் மிஸ் ஆகாமல் இருக்கும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சுக்கு. இது 2 தான் நான் எடுத்து வைக்க மறந்தேன். ஜாதி பத்திரியும் சுக்கும் எடுத்து வைக்க மறந்துட்டேன். சுக்கு வந்து பொடியாக தான் நான் போட போகிறேன் இன்றைக்கி. இதில் கடைசியாக ஜாதிக்காவையும் போட்டுடலாம். இது எல்லாம் வந்து நல்லா ஒரு வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுற வேண்டாம், தீஞ்சிடாமல். ஒரு ஃப்ளேவர், அந்த மசாலா ஃப்ளேவர் வந்த உடனே எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, பிரியாணி இலை, அதையும் சேர்த்துருவோம். இது எல்லாமே நல்லா எல்லாத்து மேலேயும் அந்த சூடு லைட்டாக கோட் ஆகிட்டு ஈஸியாக நுணுங்குற அளவுக்கு இருக்கணும். பேசிக்கலி அதுதான். இது பச்சையாக கூட அப்படியே அரைக்கலாம். நம்ம பச்சையாக அரைச்சி என்ன சீக்கிரம் இது வண்டு வச்சிரும். அதனால் கொஞ்சம் ஒரு தடவை வாட்டிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப செவக்காலாம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. லேசாக வறுபடுற அளவுக்கு, அது அரைப்படுற அளவுக்கு வறுபட்டால் போதும். அவ்வளோதான். இது எல்லாமே வறுத்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்தில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஒரு தாம்பலத்தில் வந்து நல்லா பரப்பி வச்சுருக்கேன் நான். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சரில் வந்து பொடிச்சிட வேண்டியதுதான். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எல்லாமே வந்து ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். கலரை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கரம் மசாலா. இது கொஞ்சம் பஞ்சாபி ஸ்டைல்னு சொல்லலாம் நம்ம. நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீன்வைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எல்லா வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். வேறு ஒரு வீடியோவில் சீக்கிரம் சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம்.